உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேலை ஒண்ணும் எடுத்தோம் கவுத்தான்லாம் எதுவும் பண்ணல. இதுதான் நடக்க போகுதுன்னு உன் தங்கச்சிக்கு முன்னாடியே தெரியும். வேலை உன் தங்கச்சி கிட்ட சொல்லிதான் எல்லாமே செஞ்சிருக்கான். இது தெரியாம நீங்க தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. யோ யோ அசிங்கமா தான் வாயில வந்துற போகுது. என் தங்கச்சி சின்ன பொண்ணியா? அவளை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு அதுக்கு நியாயம் பேசுறீங்களா? டேய் இனிமே எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு? இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. யோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல இருக்கிறது நல்லதில்ல. நீங்க இப்பவே வீட்டை விட்டு கிளம்புங்க. திடுதுப்புன்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படின்னு நாங்க எங்க போவோம்? எல்லாமே திடீர்னு தானே நடந்துச்சு. அதே மாதிரிதான் இதுவும் திடீர்னு நடக்கும். என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. என் குடும்பத்தோட மொத்த கௌரவத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இனிமே நீங்க யாரும் என் வீட்டுல குடியிருக்க கூடாது. இப்பவே மரியாதையா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வீட்டை காலி பண்ணுங்க. அப்படியெல்லாம் உடனே காலி பண்ண முடியாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது டைம் கொடுக்கணும். அப்படிதானே அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. யோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் என்கிட்ட பேசாத. வேணும்னா ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புற வழிய பாருங்க. அப்படி இல்லனா நானே உங்க பெட்டி படிக்கலாம் தூக்கி வெளியில எஞ்சிரும். பாத்துக்கோங்க. அண்ணா அண்ணா ஐயோ அம்மா நீ ரேணுகா நீயாவது உங்க அப்பாட்ட எடுத்து சொல்லுமா. அவன் பண்ண தப்புக்கு நாங்க என்னம்மா பண்ணுவோம்? மா ஆ? என்ன ஏன் பொண்ணுகிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி பேசி பேசி தானே என் மகளை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அதான் அவர் சொல்லிட்டார்ல, இன்னும் ஒரு வாரத்துல வீட்டை விட்டு கிளம்புற வழிய பாருங்க. ஏய் வாடி. யோ இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். டேய் கார்த்தி வாடா. ஏய் மினிஸ்டர் பொண்ணு வந்துட்டாங்க. வாங்க வாங்க போங்க. மேடம் மேடம் வேலனை நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதாவும் உங்க சம்மதத்தோட தான் அவர் தாலி கட்டினதாவும் வேலனோட ஃபேமிலி சைடுல இருந்து சொல்றாங்களே, அது உண்மையா? வேலனுக்கு எதிராக சாட்சி சொல்றீங்களா மேடம்? இதுதான் அவரை காப்பாத்துங்க மேடம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இப்போதைக்கு இவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்ல சொல்லுவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் மூவ். டேய் யாரு? அத்தை. அட்டன் பண்ண என்னன்னு கேளு. சொல்லுங்க அத்தை. என்னாச்சு வள்ளி? ஆரம்பிச்சிட்டாங்களா? கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வள்ளி நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. உன் அப்பா மேல நீ வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா அந்த வேலை செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடு. உன் அப்பா கண்ணு முழிக்கும் போது நீ வேலனோட பொண்டாட்டியா இருந்தா அவனால அதை தாங்கிக்கவே முடியாது. அதனால அவனுக்கு எதிரா சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிடு. அவன் கட்டின அந்த தாலிய கழட்டி வீசிட்டு ரத்தனவேலோட பொண்ணா திரும்பி வா. என்னாச்சு வள்ளி? ஏன் அமைதியா இருக்க? செய்வல்ல? நான் பாத்துக்கிறேன் அத்தை. வள்ளி சொல்ல மறந்துட்டேமா. அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அந்த வேலனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீயும் ரஞ்சித்தும் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன? வள்ளி நானும் வேலனும் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு தான் இதை செஞ்சோம். ஆனா அப்பாக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் வேலனும் எதிர்பார்க்கல.
அதுக்காக வேலனை உடனே ஏத்துக்கோன்னு சொல்லல, அவனை தண்டிச்சிராதன்னு தான் சொல்றேன். நீ இப்ப குடுக்க போற வாக்கு மூலத்துலதான் வேலனோட உயிரே இருக்கு. அவனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு தீத்து கட்ட திட்டம் போறாங்க வள்ளி. நீதான் அவனை காப்பாத்தணும். ப்ளீஸ் வள்ளி. ஹலோ, என்ன பண்றீங்க? என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறியா? போ. தேவையில்லாத பேசாத. இந்தா போன பொடி. ஆக்சுவலா என்னுடைய கட்சிக்காரர் வள்ளிக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருந்தது வேறொருவருடன் அல்ல. அவர் அமைச்சருடைய சொந்த அக்கா மகனான இதோ இங்க நிக்கிறாரே இந்த ரஞ்சித் தான். இவருடன் நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்தி இந்த கதிர்வேலன் வலுக்கட்டாயமாக எனது கட்சிக்காரரான வள்ளியின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டார். இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹார்ட் அட்டாக் வந்து இப்பொழுது படுத்த படுக்கையாகிவிட்டார். அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் அரசியல் வாழ்க்கைக்கும் அவருடைய கௌரவத்திற்கும் பெரும் கலங்கம் ஏற்பட்டு விட்டதை நினைத்து படுத்த படுக்கையாகிவிட்டார் யுவரானர். அவர் பிழைப்பாரா இல்லையா என்பது கூட இப்பொழுது உறுதி இல்லை. ஆகையால் இந்த கதிர்வேலனுக்கு அதிகப்படியான தண்டனையை வழங்கி இந்த திருமணம் செல்லாது என்று தீர்ப்பளிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். என்னையா வக்கீல் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கழுத்துல வலுக்காட்டயமா தாலி கட்டினியா? ஐயா, தாலி கட்டினதெல்லாம் உண்மைதாங்கய்யா. அதுவும் அவங்க விருப்பத்தோடு தாங்கய்யா. ஐயா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம். திடீர்னு அமைச்சர் வீட்டில் வேற ஒரு பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. எங்க வீட்லயும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஐயா, அமைச்சர் ஒரே மேடையில் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால தான் வேற வழி இல்லாம அந்த நேரத்துல தாலி கட்டிட்டேன். அதுவும் அவங்க விருப்பத்தோட தாங்க தாலி கட்டினேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.